மெட்ராஸ் பக்கத்தில் குன்றத்தூரில் ஒரு பண்ணையார் குடும்பத்தில் பிறந்தவர் 96 வருஷம் வாழ்ந்த பாசு அவர்கள். என் கணக்குப்படி பார்த்தா அவர் ரொம்பவும் மூத்த தலைமுறை. காமராஜர் அவர்கள் 1957 முதலமைச்சராக இருந்தபோதே இந்த குன்றத்தூர் வட்டாரத்தில் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் நிறைய இடங்களை தான தர்மம் பண்ண குடும்பம். செங்கல்பட்டு ஜில்லாவிலேயே மிகப்பெரிய பஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்தணும் ஃபேமிலி அது. அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பாஸ் அவர்கள். தியாகராஜ பாகவதர், P.U. சின்னப்பா இவங்கெல்லாம் 1940 ஹீரோக்கள். அவங்களோட அப்போவே ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தவர். இவங்க 2 பேர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1940களில் ஒரு சிந்தாமணின்னு படம் ஓடுது, தியாகராஜ பாகவதர் படம். அந்த சிந்தாமணி படம் ஓடி வந்த வசூலியே முதல்ல சிந்தாமணி தியேட்டரை கட்டிட்டாங்க. ஹரிதாஸ் படம் ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளியும் ஓடி அதுக்கு அடுத்த தீபாவளி 3 தீபாவளி கண்டது ஹரிதாஸ் படம். இவர் சராசரி மனுஷனே கிடையாது. தங்க பிளேட்டு சாப்பிடுவார், தங்க டம்ளர் வச்சுக்குவார். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்க பிளேட்டு தங்க டம்ளர் வைப்பார். அந்த மாதிரி வாழ்ந்தவர் தியாகராஜ பாகவதர். 1939-45 2வது உலக யுத்த காலம். அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் தியாகராஜ பாகவதர் சொல்கிறார், நீங்கள் ஒரு பாட்டு கச்சேரியும் நாடகங்கள் போட்டு யுத்த நிதி வசூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறார். இவர் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. யுத்தம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வேணுங்கிற என்ன கொடுப்பீங்கன்னு பாகவதர் கேட்டார். திருச்சி மலை மேலே நின்று பாருங்க முன்னாடி தெரியுது ஒரு 250 ஏக்கரா, அந்த இடத்த போல நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். என் நாட்டை நீ பிடிச்சிட்டு அதை கூறு போட்டு எனக்கு ஒரு பங்கு தரையா, என் நாட்டுக்கு சுதந்திரம் குடியா என்று கேட்டவர் தியாகராஜ பாகவதர். அவருடைய நண்பர் பாஸ் அவர்கள். P.U. சின்னப்பா அவர் எப்படிப்பட்ட ஆள்? சந்திரகாந்தான்னு ஒரு படம், மிகச்சிறந்த நாடக நடிகர். சந்திரகாந்தான்னு ஒரு ஃபிலிமில் வில்லன் வேஷம் பண்ணுறாரு. இந்த படத்தை எடுத்தவங்க ஜூபிட்டர். இந்த படம் அப்போல்லாம் ஸ்டுடியோ மெட்ராஸ் கிடையாது, பம்பாயில் போய் ஷூட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ நாடகக்காரனாக கஷ்டப்பட்டது போதும் இந்த சந்திரகாந்தா படத்துக்கு அப்புறம் நமக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. படம் எதிர்பார்த்தவளுக்கு ஓடலை. இனிமேல் நாடக கொட்டுக்கும் போக முடியாது, சினிமாவிலும் வாய்ப்பு இல்லை. வெக்ஸாகி போன மனுஷன் காவி கட்டிட்டு கோட்டையை மாட்டிட்டு புதுக்கோட்டை வட்டார தெருத்தில் சுற்றிட்டு இருக்கிறார். இப்போ பச்சைராஜாவில் ஒரு நடிகன் தேவைப்படுது, ஹீரோ தேவைப்படுது, புதுமுகம் தேவைன்னு கலைவாணர் NSK அவர்கள் ஒரு நாடகார பையன் எனக்கு தெரியும் புதுக்கோட்டையில் இருக்கிறான், நான் போய் கூட்டி வரேன்னு இவர் வரார். வீட்டுக்கு போய் கேட்டால் பையன் எங்கேயோ காணாமல் போயிட்டான் சார். நான் அப்படியே இப்போ ஊராக கோயில் தேடினா ஒரு தடாகத்து பக்கத்தில் மண்டபத்தில் கோட்டையை மாட்டிட்டு காவி சட்டையோட தாடி ஒருத்தர் படுத்துருக்காங்க ஒரு பையன். இந்த பையனை கூப்பிட்டு என்னையான படம் எதிர்பார்த்தாலும் ஓடலிங்க, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா பைத்தியரா வாடான்னு ஸ்ரீராமன் நாயுடு கொடுத்து 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு 1941 ஆரியமாலா படத்தில் நடிக்க வச்சாங்க. அவர் தான் P.U. சின்னப்பா. அதுக்கப்புறம் சிவாஜி திருவிளையாடலில் பண்ணார், 65-66 பண்ணார். அந்த 6 வேஷத்துக்கு முன்னாடி 4 வேஷம் அந்த காலத்தையும் ஜெகதல பிரதாபனில் பண்ண ஒரு மகத்தான மனிதன். எம்ஜிஆர் மாதிரியே சிலம்பம் பண்ணுவார், குத்துச்சண்டை போடுவார், டூ போடாமல் சண்டை போடுவார், சிவாஜி மாதிரி டைலாக் பேசுவார். அந்த P.U. சின்னப்பா இவருக்கு நண்பர். அடுத்த தலைமுறை 1940கள் அவங்க, 50க்கு அப்புறம் அவங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வராங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடிகனும் நாடாளலாம் உலகத்துக்கு நிரூபித்த முதல் நடிகர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டு ரீகன் சொல்லுவீங்க, ரீகன்லாம் இவருக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ஜனாதிபதி ஆனார். அதுக்கு முன்னாடி நடிகனும் நாடாளலாம் உலகத்துக்கு நிரூபித்த முதல் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். அப்புறம் இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அவர் 1937 ஒரு முதல் படத்தில் நடிக்கிறார். ஒரு 15 நாள் தினமும் ஷூட்டிங் போகிறாரு. போலீஸ்காரன் வேஷம், டைரக்டர் கூப்பிடவே இல்லை. இந்த 16வது நாள் இப்போ அந்த ஒரு போலீஸ் வேஷத்துக்கு ஒரு பையன் சொன்னீங்களே, என்ன சார் நான் தான் சார், என்ன தம்பி சைக்கிள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க சைக்கிள் இல்லைன்னா. அப்போ சைக்கிள் இல்லாமல் என்னையா போலீஸ் வேஷம், வி வில் டேக் இட் சம்மந்தம். ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்ன்ட்டு நேராக ஓடி போய் பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு வெத்தலா கடை, அங்கே ஒரு சைக்கிள் தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்தால் இவருக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க, எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது. என்ன பண்ணாங்க, சொன்ன டைரக்டர் டங்கன் கோச்சுக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு சைக்கிள் ஏற்றி விட்டு தள்ளி விட்டாங்க. பெடல் பண்ணிட்டே போய் பொத்துன்னு அந்த பக்கம் வந்தார். டேக் 2 நான் பழையபடி பண்ணிட்டு போது நேரம் ஒருத்தர் திருடா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒருத்தன் திருடா பண்ணான். உடனே இவர் டங்கன் சொன்னார், டெல் ஹிம் ஹி சைக்கிள் இஸ் ஆக்டிங் அப்படின்னார். அதெல்லாம் இங்கிலீஷ் எனக்கும் தெரியும், சைக்கிள் கொடுக்க சொல்லி அப்படின்னா. அந்த சொன்னவர் கிருஷ்ணன் பஞ்சுல கிருஷ்ணன்.
அந்த பிஎஸ்ஏ சைக்கிள்னால் இன்றைக்கி இந்த காலத்து பென்ஸ் கார் மாதிரி பிஎஸ் சைக்கிள் சொந்தமாக வாங்கி வச்சுருந்து அப்புறம் போய் சமாதானம் பண்ணி ஐயா 10 நாளாக வந்து ஷூட்டிங் வந்தேன், நான் கூப்பிடவில்லை, இன்றைக்கி இந்த சைக்கிள்லேருந்து இன்றைக்கி ஷூட்டிங் வராது, நான் திருடம் கிடையாது, ஷார்ட் முடிஞ்ச வரணும்னு கெஞ்சினார். அவங்க தான் பிற்காலத்தில் ரொம்ப நண்பர்களாகி பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் வந்து கிருஷ்ணமணி டைரக்ஷனில் இவர் நடித்தார். இந்த எம்ஜிஆர் அவருக்கு 21 வயசில் கல்யாணம் ஆகுது. பார்கவி என்கிற தங்கமணி இங்கே வால்டாக்ஸ் ரோடில் 25 ரூபா வாடகையில் குடியிருக்கிறார். 2 ஜிப்பாக உள்ள பட்டாப்பட்டி அண்டர்வேர், ஒரு பச்சை பெல்ட்டு, நைலான் பெல்ட்டு, முண்டாமணியும் நைட்டான இவரே துவைச்சி காயப்படுவார். போட்டுட்டு காலை எழுந்தோடனே சொம்புக்குள்ளே வந்து நிலக்கரி சூடு பண்ணி போட்டு இசை போட்டு எடுத்து சட்டையை மாட்டிட்டு வால்டாக்ஸ் ரோட்லேருந்து நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு பஸ்ஸில் புறப்பட்டு போவார். அங்கே புறப்பட்டு போனோன்னே பார்த்தோன்னா ஐயோ ராஜகுமாரமாக இருக்குது, அவனுக்கு சைடு வேஷம் எப்படியே கொடுக்குறது சாரின்றாங்க. உடனே நேரம் அங்கேருந்து கோல்டன் ஸ்டுடியோ, வாகினி ஏவிமெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் ரொம்ப பழசு, வாகினி ஏவிலாம் கிடையாது. அங்கே போகிறாரு. அங்கே போனோடனே கோல்டன் ஸ்டுடியோவில் அங்கே ஷூட்டிங் பார்க்குற ராஜகுமாரமாக இருக்கேன், உனக்கு எப்படியே சின்ன வேஷம் கொடுக்குறது சாரின்றாங்க. இப்போ வந்துட்டு இருக்கும்போது பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குது. வேர்த்தொழுது தொடச்சி சிக்கனமாக அந்த 1 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டு மிச்ச காசை எண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு நாடகக்காரர் ஒருத்தர் வரேன், அண்ணன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க, நம்ம கூட நான் 8 வயசில் இருக்கும்போது நடிச்சவண்ணா. அப்போ மிச்சிருந்தா 8 ரூபாயிலே 3 ரூபாயை தானம் செய்தவர் எம்ஜிஆர். நல்லா ஞாபகிச்சுங்க. 1 ரூபா இருக்கும்போது 10 பைசா தானம் பண்ண முடியாத நீங்கள் 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபா சத்தியமாக தானம் பண்ண மாட்டேங்க. சத்தியபாமா தாய் பாலில் வந்த பழக்கம் அது. அதுக்கப்புறம் 2 வருஷமாகுது, இவருக்கு வேலை வெட்டியே இல்லை, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறோம், புரியுதா? புருஷனுங்கிறதுக்கு ஆண்களுக்கு பெருமையாக வந்து வேலை வெட்டிக்கு போகிறது தான், அவருக்கு வேலை வெட்டி அது இல்லை. அதனால் இப்போ பொண்டாட்டி இப்படி படுத்துக்குவா, இப்படி திருப்பிப்பா. மனைவி சரியாக தொடவே இல்லை. இப்படி 2 வருஷம் ஓடுது, காது இருந்தது, கழுத்து இருந்தது, கையில் இருந்ததுலாம் விற்று சாப்பிட்டாச்சு, இந்த எலும்புலாம் தூக்கிடுச்சு. விஸ்வநாத ஐயர் மாமனார் பாலக்காட்டில் வரார். வந்து பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை இப்படி இருக்கா பொண்ணு? நாங்கள் இல்லைங்க வேலை வெட்டியில் அங்கே வேலை எல்லாம் விற்று சாப்பிட்ருக்கோம்னா. சரி நான் ஊருக்கு கூட்டி போய் பொண்ணை தேத்தியான பொண்ணை கூட்டிகிட்டு போனார். கூட்டி போனால் ஏற்கனவே பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்குது. 20 நாளுக்குள்ளே ஏதோ அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாகமாக கேட்டுக்கு தண்ணி கொண்டுறதுக்குள்ளே இந்த பொண்ணு செத்து போச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் டைமு 1942. இவருக்கு தந்தி அடிக்கிறாங்க. தந்தியெல்லாம் சீக்கிரம் வந்து சேராது. வந்து சேரக்குள்ளே அங்கே மேட்ரு முடிஞ்சு போச்சு. இவர் தந்தி 3ஆவது நாள் செத்து போய் 3ஆவது நாளுக்கு தகவல் வருது. இப்போ போட்டு அங்கே போனால் வீடே சைலண்ட்டாக இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரித்தோம்னா பார்கவி என்கிற தங்கமணி இறந்து விட்டாள். நாங்கள் அவளை நான் சரியாகவே பார்க்கலையா, வேலை வெட்டிலேங்கனால முகத்தை பார்க்குறக்கே யோகி இல்லைன்னு சொல்லி சரியாக மூஞ்சியே பார்க்கலையா, ஒரு தடவை பார்த்துக்கிறேண்ணா, இந்த குழிக்குள்ளே போட்டாங்கண்ணா, தயவுசெய்து தோண்டுங்க, நான் மூஞ்சியை பார்த்துக்கிறேன்னு தோண்டினாங்க. மூஞ்சியை மட்டும் காட்டினாங்க. பார்த்துட்டு இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு பிறந்து அவள் எனக்கு மனைவியாகி வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் அனுபவிக்காமல் போனால் இவளை படைத்தவன் கடவுளைன்ட்டு அப்போ தான் உத்திராட்சி கோட்டை பிச்சு போட்டு ஒரு டிகேக்கு மாறினார். இப்படியெல்லாம் வாழ்ந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பாசபர்கள் நெருங்கிய நண்பர். சிவாஜி கட்டபொம்மை நாடகத்தை ஒரு 7-8 வயசில் பார்த்துட்டு நாடகத்து மேலே பயித்ததில் ஊரை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார். வீட்லேயும் பெரிய வசதிகள்லாம் கிடையாது. அம்மா வந்து ராஜாமணி அம்மா வந்து சங்கிலியாண்டபுரத்தில் 4 மாடு வச்சு பால் கண்டு ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த பையன் நேராக கிளம்பி நாடகக்காரன் கேரளா போயிட்டார். கேரளா போய் கொல்லங்கோடில் நாடகம் போட்டிருக்கான். 2 வருஷம் 3 வருஷம் நாடகம் போட்டான். 8 வயசு 10 வயசு பையன். 3 வருஷம் ஆனோடனே ஏக்கமாகி போய் அம்மா அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வாத்தியார்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 3 வருஷம் சேர்ந்து கொல்லங்கோடில் பொள்ளாச்சிக்கு 24 மைல் ராவா பகலாக சொல்லாமல் வந்திருக்கா. நடுவில் ஒரு பையனை பாம்பு கடிச்சிது. ஒரு பையன் தூக்கி தோளில் போட்டு போய் நாட்டு வைத்தியம் பண்ணிவிட்டு நேராக பொள்ளாச்சி வரான். பொள்ளாச்சியிலேருந்து திருச்சிக்கு போகிற கேட்டால் கையில் காசு பத்தாதுன்றான். இப்போ என்ன பண்ண சொன்னால் இங்கேருந்து போத்தனூர் நாடகம் போடுறாங்க, அங்கே போடலாம்னு சொல்லிட்டு போத்தனூருக்கு இங்கே நடந்தே கோயம்புத்தூர் போத்தனூர் 24 மைல் நடந்து போய் அங்கே ஒரு நாடகத்தில் நடித்து அதை அந்த காசு வாங்கிட்டு அப்புறம் திரும்ப திருச்சிக்கு போய் அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு தம்பி செத்து போயிட்டான், புதுசாக ஒன்று பிறந்திருக்குது. வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் வாழ்க்கையை துவக்கினவர் சிவாஜி. அந்த சிவாஜியோடு நம்ம ஆள் நெருங்கிய நண்பர். கோடம்பாக்கம் மெயின் ரோடில் பராசக்தி ஷூட்டிங் நடக்குது. கைது கட்டில் தொங்கி போன கட்டில், கையில் டைட்டாக இருக்காது, தொங்கி போன கட்டில் தோட்டலுமாக இருக்கும். அதில் வந்து கிழிஞ்சி போன பாயை போட்டு சிவாஜி படுத்துருக்காரு. ராஜாமணியம்மா நிற்கிறாங்க. இந்த பாஸு ஃபோட்டோ எடுக்க போயிருக்கிறார். கோடீஸ்வரன் ஃபோட்டோ எடுக்க போயிருக்கிறாரு. பக்கத்தில் எஸ்வி சம்பத்குமார் பேசுபடம் சார்பில் அவர் பேட்டி எடுக்கிறாரு. ரொம்ப நொந்து போன குடும்பம் அப்பா, கணேசை பற்றி நல்லா எடுங்கப்பா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்ப்பா, உங்களுக்கு தான் நம்பியிருக்கிறோம் மகராசனு என்று பேசும்படம் சம்பத்குமாரையும் பாசுவையும் வாழ்த்தியவர் ராஜாமணி அம்மையார். அப்படி வாழ்க்கையை துவக்கிய சிவாஜி
உலகப் பெரும் நடிகர். இந்த மண்ணில் உலகத்திலேயே இனிமேல் ஒரு சிவாஜி பிறக்கப் போவதில்லை. ஹாலிவுட்டில் பிறந்திருந்தான்னா அந்த நடிகனுக்கு நடிகனே கிடையாது. அங்கேருந்து போனார். ஒரு நாள் நயாகராவில் வந்து ஒரு மேயராக்கி ஒரு நாள் சாவியெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி உலக புகழ்பெற்ற சிவாஜி இந்த மனிதனுக்கு நண்பர். இப்படி இது மட்டும் இல்லை. இப்போ அடுத்த தலைமுறைன்னு பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ராஜன், ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம். இதுலேயே நான் தான் கடைசி ஆள். இப்போ நட்பான்னு கேட்டால் நட்பெல்லாம் கிடையாது. முந்தின தலைமுறை ஆளுக்கு போய் நான் எப்படி நட்பு வச்சுக்க முடியும்? நான் வந்து இவர் பாப்புலராக இருந்து அதுக்கப்புறம் காதம்பரின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பிக்கும் போது நானும் பாப்புலர் ஆகிட்டேன். இப்போ அடிக்கடி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். ஏவி ஸ்டுடியோவில் வந்து பேட்டி எடுக்க வருவார். அப்போல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து எனக்கு மிகப்பெரிய மரியாதை எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ண ஒரு பாஸ் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு நன்கொடை, ஒரு கொடை என்பது நிர்மல், எம்பி நிர்மல் என்கின்ற ஒரு வாரிசு தான். எப்படி ஒரு தங்கமான பிள்ளை நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அப்படி அருமையான ஒரு மனிதர். எக்ஸ்னோரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அதுக்கு நிர்மலத்தை பிரித்து நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி அமைப்பு உருவாக்கி எங்கள் தெருவில் அது ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி இது மீட்டிங் போட்டு எங்கள் தெருவுக்கு நான் தான் தலைவர். மீட்டிங்கெல்லாம் போட்டு சூர்யாலாம் பக்கத்து வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு கொடுத்துவார். அப்படிலாம் எக்ஸ்னோரா அமைப்பு உலகளவில் பேர் வாங்கின ஒரு மனிதன். இந்த மனிதன் திடீர்னு முந்தாள் சொன்னார், சார் 1959 65 வரைக்கும் நீங்கள் புதுப்பேட்டையில் குடியிருந்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர் பெர்னாட் ரோச் ஐஓபியில் ஒர்க் பண்ணார். எக்ஸ்ப்ளனேட், அதாவது ராஜா அண்ணாமலை மன்ற பக்கத்தில் எக்ஸ்ப்ளனேட்டில் வந்து அவர் ஐஓபியில் வேலை பார்த்தார். அப்படின்னு நான் வேலை பார்த்தேன். அந்த காலத்தையே உங்களுக்கு தெரியும்னு சொன்னார். இப்படி ஒரு மகத்தான மனிதன். என்ன வேணும், மனுஷன் பிறக்கிறான், தான் நிறையா சொத்து இருந்தால் கூட இலக்கியத்தின் மேலே ஆர்வம் காரணமாகவும் புகைப்பட கலை மேலே ஆர்வம் காரணமாகவும் இலக்கியத்தோடும் இலக்கிய புத்தகத்து வழியாகவும் புகைப்படம் வழியாகவும் பாசு வாழ்ந்த அடையாளமாக ஒரு பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார். வேறு என்ன வேணும்? வள்ளுவர் வாக்கு சொல்கிறார், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படுங்கிறான். நீ எப்படிப்பட்ட யோகிமானம் அப்படிங்கிறது உன் பிள்ளையில பார்த்து தெரிஞ்சுக்கணும். எம்பி நிர்மலை பார்த்தா தெரிஞ்சிக்க வேண்டாமா பாஸ் எவ்வளோ பற்றி மனுஷன்னு? அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம்.